அதுக்கடுத்தது நஜ்முன் நிசா. உஹது போர் உஹது போரில் இஸ்லாமிய சமூகத்திற்கு பெரிய தோல்வி என்று சொல்கிறார்கள். உஹது போரின் முடிவில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்ததா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உஹது போரை பொறுத்த வரைக்கும் அதாவது போரில் வெற்றி தோல்வி என்பது ரெண்டு விதமாக பார்க்கணும். எடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு பெரிய தோல்வி, ஆரம்ப கட்டத்தில் பெரிய தோல்வி ஏற்பட்டது. 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூல்லாவே ஷஹீதாக்குற அளவுக்கு ஆளாக்கப்பட்டு என்னஞ்சாங்க அல்லாஹ்வுடைய அருளால் பிழைத்து கொண்டார்கள், வெட்டுப்பட்டார்கள்ல. அந்த மாதிரி உள்ளவர் சஹாபாக்கள்லாம் சிதறி ஓடினார்கள். பிறகு என்னஞ்சாங்கன்னு கேட்டால் ரசூல்லா அழைத்த உடனே போனவங்களாம் திருப்பி வந்தாங்க. திருப்பி மறுபடியும் வந்த பிறகு என்னஞ்சாச்சு, இவங்க கை ஓங்கிருச்சு, அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விரட்டிக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க, எதிரிகளெல்லாம் முறியடித்தாங்கன்னு வருகிறது. அப்போ உஹது போரில் ஆரம்பத்தில் இழப்பு, பெரிய இழப்பு, தோல்விங்கிறது இழப்பு என்கிற கணக்கில் எடுத்துக்கொண்டால் 70 பேர் கொல்லப்படுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அன்னைக்கு உள்ள அந்த சின்ன நம்பரில் 70 பேர் கொல்லப்படுவது என்பது, கொல்லப்பட்டது 70ன்னு வைங்க, மற்ற காயம்பட்டதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் அது தோல்வி தான். அந்த வகையில் தோல்வி தான். முடிவில் அவர்கள் தான் ஓட்டம் எடுத்தார்கள், இவங்க தான் விரட்டி சென்றார்கள். அப்போ கடைசியில் விரண்டு ஓடினவர்கள்லாம் திரும்பி அசம்பிள் ஆகி மறுபடியும் என்னஞ்சாங்க களத்தில் நின்று போராடி எதிரிகளை விரட்டி அடித்து விட்டார்கள்ங்கிறது தான் இது. அதனால் இறுதி வெற்றி தான். இதை சொல்லும்போது புகாரி குரானில் 3வது சூறாவில் 140 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எம்சஸ்கும் கருகுன், உங்களுக்கு இப்போது ஒரு துன்பம் ஏற்படும் என்றால், இப்போது என்றால் உஹதில் துன்பம் ஏற்படும் என்றால், ஃபக்கத் மசல் கௌம கரகும் மிஸ்லுஹு, இது போன்ற துன்பம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அது பத்ரில். இன்றைக்கி உஹதில் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் பத்ரில் அவனுக்கு தானே ஏற்பட்டிருக்குது. தில்கல் ஐயாமுன் தாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல விடுகிறோம். ஒரு நாளைக்கு அவன் ஜெயிப்பான், ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க, இப்படித்தான் உலக நீதியை நான் படைச்சிருக்கிறேன். அதனால் உஹதில் ஏற்பட்ட பாதிப்பு என்னுடைய நீதி பிரகாரம் நடந்ததுன்னு சொல்வதில் இருந்த உஹதில் பாதிப்பு என்பதை நெஞ்சிறான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டிடுறான். அதுக்கப்புறம் போரில் எதிரிகள் கை ஓங்கினவுன்னு சஹாபாக்களில் பல பேர் ஓட்டம் எடுத்துட்டாங்க. ஓட்டம் எடுத்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க திரும்பி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று திருப்பி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல கூலி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஆயிஷா நாய் விளக்குறாங்க. லம்மா அசாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அசாப யௌம உஹதின், உஹது நாளில் ஏற்பட்ட துன்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பொழுது ஒன் சரஃப் அன்ஹுல் முஷ்ரிக்குன, பிறகு முஷ்ரிக்கீன்கள்லாம் விட்டுட்டு அவங்க விலகி சென்ற பிறகு அவங்க தோற்று போய் ஓடிடுறாங்க. அப்போ ஹாஃபா எர்ஜிவு, திரும்பி வந்துடுவார்களோ என்ற சொல்ல பயப்படுறாங்க. முதல்ல இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த உடனே ஓடிப்போன ஆளுக்கெல்லாம் வந்துடுறாங்க. நின்று மறுபடியும் மூர்க்கமாக போரிட்ட உடனே எதிரிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஓடிட்டாங்க. ஓடணுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஹாஃபா எரிஜிவு, திரும்பி வந்துடுவாங்களே, ஓடிப்புட்டு பின்னாடி மறுபடியும் வந்துட்டால் என்ன செய்கிறது என்று பயந்தார்கள். அப்போ பயந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஓடிட்டாங்கன்னு நிற்காதீங்க, கடைசி வரைக்கும் போய் இனிமேல் வரவே மாட்டாங்கிற அளவுக்கு போயிட்டாங்களான்னு நீங்கள் யாராவது பார்த்துட்டு வாங்க, பின்தொடர்ந்து போங்கன்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு 70 பேர் என்ன செஞ்சாங்க, பின்னாடி விரட்டிக்கிட்டு போகிறாங்க. 70 பேர் கொண்ட சிறிய படையை என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா விரட்டுற மாதிரி விரட்டினோம்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு வர திருப்பிடுவாங்க. நல்ல பெருந்தூரத்துக்கு போயிட்டாங்களாங்கிற அளவுக்கு அவங்கள விரட்டணும். அப்போ 70 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி பின்னாடி விரட்டிட்டு போக சொன்னாங்க. அந்த 70 பேரில் அபூபக்கர், ஜுபைர் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற அந்த ஹதீஸ் புகாரில் 4077 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஓடி போனால விரட்டிட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம், கை ஓங்கிச்சுன்னு தான் அர்த்தம். முதல்ல அடியெல்லாம் வாங்கினா கூட அவன் ஏன் ஓடுறான், இவங்க ஏன் விரட்டுறாங்க. அப்போ பிறகு நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். உஹது போரில் இறுதி நிலைமை வெற்றி தான். அது ஒரு விஷயம். அது 4077 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என் கையில் இருந்த வாள் உடைஞ்ச மாதிரி நான் கனவு கண்டேன். அது முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அது துன்பத்தை, உஹதில் ஏற்பட்ட துன்பத்தை அது சொல்லுது. பிறகு கொஞ்ச நேரத்தில் அது பழையபடி உடைஞ்ச வாள் பழையபடி சரியான மாதிரி அதே கனவுல நான் கண்டேன். அது பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்ல உஹதில், அதை குறிக்கிறதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
கனவுல ஒரு வாளை பார்க்குறாங்க. உடைஞ்ச மாதிரி வாளை அல்லாஹ் காட்டுறான். வாள் உடைஞ்சா என்ன அர்த்தம்? தோல்வின்னு தானே அர்த்தம். நமக்கு தோல்வி ஏற்படும் கனவுல எனக்கு அல்லாஹ் காட்டினா, கொஞ்ச நேரத்தில் அதே கனவுல உடைஞ்ச வாள் சரியாகி போன மாதிரி கனவுல காட்டுறான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நமக்கு பெரிய வெற்றி கிடைச்சில்ல, அதை எல்லாம் சொன்னாங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இது புகார் 4081வது ஹதீஸை பார்க்கும் பொழுது உஹதில் நமக்கு தோல்வியே ஏற்படல. அவர்கள் ஓடத்தான் செஞ்சார்கள், நம்ம தான் விரட்டிக்கிட்டு போனோம். அதனால் துவக்கத்தில் ஏற்பட்ட அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட ஒரு இழப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பெருங்காயம், மற்றவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், அதுதான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு தோல்வின்னு அது சொல்லப்படுகிறதே தவிர, இறுதி முடிவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதை விட மூர்க்கமாக போரிட்டு எதிரிகளை முறியடித்து விட்டார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கி கொள்ளலாம்.